கிச்சனில் நின்று சமைக்கும் போது தோணும், இந்த சமையல் மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் இருக்கோ அப்படி சொல்லிட்டு. ஏன்னா எல்லா நாளும் சேம் இன்க்ரீடியன்ட், சேம் கிச்சன், சேம் பீப்புள். ஆனால் டேஸ்ட் மட்டும் டிஃப்ரெண்ட். அந்த மாதிரி தான் நம்ம மனசும் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட்லலாம் லவ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு அழகான விஷயமா இருக்கும். பேசுகிறதுக்குலாம் நிறைய டைம் இருக்கும், மணிக்கணக்காக பேசுவோம். சிரிக்கிறதுக்குலாம் ரீசனே தேவையில்லை. எதுக்கு எடுத்தாலும் ஒரு சின்ன ஃபன் பண்ணிட்டா கூட அப்படி ஒரு சிரிப்பு நமக்கு வந்துடும். காலம் போக போக எல்லாமே மாறிடும். டைம் கிடைக்காத ரிலேஷன்ஷிப் கூட ஸ்பெண்ட் பண்ண, பேபிஸ்க்கு ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். இதனால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக ஈகோ, டயர்ட்னஸ், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இதெல்லாம் சேர்ந்து சின்ன சின்ன ஃபைட்டாக மாறிடும். யார் ஃபஸ்ட்டு சாரி சொல்கிறது, யார் அட்ஜஸ்ட் பண்ணுறது, யார் சாக்ரிஃபைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். லைஃப் பார்ட்னர் கேட்கவே எவ்வளோ ஒரு அழகான வேர்ட். ஏன்னா அவங்க கூட சேர்ந்து நம்ம இந்த ஜேர்னி ஃபுல்லாக, என்டையர் லைஃப் ஃபுல்லாக அவங்க கூட போக போகிறோம். அதனால தான் லைஃப் பார்ட்னர். நம்ம அப்பா அம்மா மற்ற ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் கூட நம்ம கூட ஒரு செர்டைன் பீரியட் வருவாங்க, இல்லை அவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க, நம்ம ஒரு இடத்துல இருப்போம். ஆனால் லைஃப் பார்ட்னர் இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நம்ம அந்த சேஞ்சஸ் நமக்குள்ளே உணர்வோம். நமக்கு பிடிச்சதெல்லாம் விட்டுட்டு அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்வோம். நம்ம வழியை பெருசாக கேரே பண்ணிக்க மாட்டோம். அவங்களோட அமைதியை, அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷனை வச்சே நம்ம வந்து அவங்க என்ன மனநிலைமையில் இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவோம். சில நாள் சண்டை நடக்கும், சில நாள் பேசாமல் இருக்கிறது, சில நாள் அழுதுகிட்டே தூங்கியிருப்போம். இதெல்லாம் வந்து லைஃப் ஃபெயிலியர் கிடையாது. இதெல்லாம் தான் லைஃப். இப்படி தான் இருக்கும் லைஃப். இதுதான் ரிலேஷன்ஷிப். எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிறது மட்டும் கிடையாது. குக்கிங் மாதிரி தான் ரிலேஷன்ஷிப்பும். சால்ட் அதிகமாக போனாலும் கசக்கும், சால்ட் கம்மியாக இருந்தாலும் டேஸ்ட்டே இருக்காது. சேம் திங். இந்த லைஃப் ரொம்ப அழகாகவும் இருக்கும், ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். பர்ஃபெக்ட் இல்லை, பட் ரியல்.